ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி நம்ம ராஹி சமையலில் வந்து பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் ஃப்ரை வந்து பண்ணுறதுக்காக நான் வந்து முழு பாவக்காய் எடுத்துருக்கேன். இது மீடியம் சைஸ் பாவக்காய். இது ஃபுல்லாகவே இந்த பாவக்காய் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நடுவில் இருக்க விதையெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் உள்ளே இருக்க விதையை ஃபுல்லாகவே எடுத்துடணும். அதில் ஒரு விதை கூட இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப பாவக்காய் வந்து கசக்கும். இங்கே பாருங்கள், நான் எல்லா ஃபுல் பாவக்காயும் எடுத்துட்டேன். பாவக்காயோட விதையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப பாவக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். இது குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணால் கொஞ்சம் இன்னும் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஈஸியாக வதக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன். 3 தக்காளி போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் மட்டும் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த தக்காளி வந்து வதங்கி வந்துட்ட பிறகு நல்லா ஸ்மாஷ் ஆன பிறகு நம்ம வந்து பாவக்காய் போட்டுக்கணும். பாவக்காய் போட்ட பிறகு நல்லா அந்த பாவக்காய் 2 பெரட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்போடு நல்லா வந்து பெரட்டிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா அவ்வளோதான், பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சுண்டலுக்காக ஊற போட்டு வச்சுருந்தேன், அது வந்து ஒரு பக்கம் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாவக்காய் ஃப்ரை வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லா மசாலா போட்டு கலர்ன பிறகு நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது எங்கள் வீட்டு ஸ்டைல். பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்து பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒட்டாமல், கரண்டியில் ஒட்டாமல் கீழே விழுந்தால் நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு எனக்கு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.